கர்த்தர் 12 ஆண்டுகள் நம்மளை நிறைவாய் நடத்தினார். 13ஆம் ஆண்டுக்குள் எங்களை காலெடுத்து வைக்கும்படியாய் செய்தார். ஒரு நாளும் எங்களை கையை விடவே இல்லை. ஏன்னா நாங்கள் பிடிச்சா விட்டுருப்போம், அவர் எங்களை பிடிச்சுக்கிட்டார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து, இது என்ன நடந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நொறுக்கப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு நிறைய ஆபத்திலையும் விபத்துக்கள்லையும் சிக்கல்களை மாற்றிக்கொண்டு தொலைவெறியோட எல்லாரும் இவங்களை துரத்த இஸ்ரவேலுக்கு ஜனங்கள் தப்பித்து கிப்பித்து வராங்க. ஏன்னா அவர்கள் பாவத்தின் நிமித்தம் 70 ஆண்டுகள் பாபிலோனில் சிறைப்பட்டு கிடந்தாங்க. அப்புறம் ரோமாரிகள்கிட்ட சிறைப்பட்டு கிடந்தாங்க. எல்லாம் எப்படியோ கோரேஸ் ராஜா மூலமாக தப்பிச்சோம் புழைச்சோன்னு எல்லாம் வராங்க. இவங்க என்ன பண்ணாங்க? மனம் திரும்பிட்டாங்க. இவங்க பாவத்தின் நிமித்தம் தேவன் என்ன பண்ணாரு? பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்துருந்தாங்க. பெலிஸ்தியர்கள் அவங்களை நிர்மூலப்படுத்தினாங்க. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வரையில சாமுவேல் தீர்க்கதரிசியோட தேவன் பேசுறாரு, நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் உங்களோடு இருப்பாருங்கிறான். என்ன மனம் திரும்பன? அந்நிய தேவதைகளை கும்பிடுவதை நிறுத்தணும், புலம்பல்களை நிறுத்தணும். சார், நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுமா? சபை பாசு எனக்கு சாதகமா இல்லைன்னா ஓடிடுவோம். யார் சாதகமா இருக்கணும்? சபை பாஸ்டரா கர்த்தரா? இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. தேவன் சாமுவேல் சொல்றார், தீர்க்கதரிசி நீங்கள் மனம் திரும்புங்கள். இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், மனம் திரும்புங்கள். எந்த சபை எந்த பாஸ்டர் இல்ல, நீ சபைக்குள்ள எப்படி இருந்தான்னு பாரு, உன் நினைவுகள் எப்படி இருக்குன்னு பாரு. நீ மனம் திரும்பு. முதல்ல ஆண்டவரிடத்துல மனம் திரும்பு. கர்த்தரை பற்றி கொள்ளு. உன் சிந்தனை எங்க? உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. வேலை கொடுத்தார், சம்பளம் கொடுத்தார், பிள்ளை கொடுத்தார், எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தார். எதுக்கு அதையே பார்த்துட்டு இருக்கா? இல்ல, கர்த்தரை நினைக்கும்படியாக. தேவனை நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா? உடனே பிசினஸ்குள்ள பூந்துட்ட, உடனே பணத்துக்குள்ள பூந்துட்ட. இந்த சிந்தனை வந்தோன்னதான் கர்த்தர் உன்னை விட்டு தூரம் போயிட்டார். சாமியால் அதை நினைவுபடுத்துறான். ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ மனம் திரும்பு. அது போலங்க 2 தெய்வத்தை அவங்க கும்பிட்டு இருந்தாங்க. அஸ்திரோத்தையும் கும்பிட்டு இருந்தாங்க, அந்நிய தேவர்களையும் கும்பிட்டு இருந்தாங்க. இது வீண் வழிபாடு. மனிதன் தன்னையே வழிபாட்டு கொண்டு வர காரியம் இது. அவன் சொல்ற மனம் திரும்பிக்கோ. இப்ப மனம் திரும்பினா கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இப்ப நாங்க அந்நிய தேவரை கும்பிடுறது இல்லையா பிரதர் அப்படின்னா, இப்ப அந்நிய தேவரை கும்பிடுற பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சபைக்கே வர்றதில்லை. சபை 9 மணிக்கு எத்தனை மணிக்குள்ள நுழையிறோம்? 10 மணிக்கு நுழையிறோம். இது அந்நிய தேவத்தை கும்பிடுறதுக்கான சமம். ஆண்டவர் சொல்றார், சாமுவேல் சொல்றான், தீர்க்கதரிசி நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். என்னதுல? என்ன கடனாளியா வச்சிருக்கவே மாட்டார். முதல் வேலை உங்களுக்கு சொல்லிடுறேன், தேவனை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில் கடன் என்பதே வராது. உன் தேவை வருவதற்கு முன்பே உன் பொருளாதாரம் சந்திக்கப்படும். உனக்கு ஒரு தேவை அடுத்த மாசம் வரப்போகுது அப்படின்னால இந்த மாசம் உன் பேங்க்ல வந்து ஃபண்டு விழுந்துடும். உன் கை ஒரு இடத்துல கடன் வாங்க விட மாட்டார். உன்னை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவார். உன் கைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன் உனக்கு ஆசீர்வாதமா வைப்பார். உனக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய். பைபிள்ல நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? நிரம்பின்னு எங்கேயாவது முடிச்சிருக்காரான்னு ஒரு இடத்த சொல்லுங்க என்கிட்ட. அந்த பாத்திரம் நிரம்பி அப்படின்னு எங்கேயாவது முடிச்சிருக்காரான்னு பாருங்க, தேடிட்டு வாங்க வீட்டில் போய். எல்லா இடத்துலையும் அவர் சொல்றாரு, நிரம்பி வழிகிறது பாத்திரம். நிரம்பி 2 விஷயம். நிரம்பி இன்னைக்கு சொல்றவங்களுக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸ் நிரம்ப போகுது. நிரம்பி
சார் அப்படின்னா தான் வருவாங்க ஐயா, இல்லைன்னா பாஸ்டர் சொன்ன சொல்ல மாட்டேன் நாங்கள். நிரம்பி வழியிறது, நிரம்புறது என்ன தெரியுமா? உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். வழியிறது என்னமா? பிறருக்கும் கொடுக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நிரம்பி வழியுங்கள். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நம்ம அப்படி இல்லை. அப்படியா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு கண்ணுக்கு 2 கண்ணு போயிடணும். ஆண்டவர் சேட்டாராமா, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆசீர்வதிக்க பண்ண வேண்டாம் 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 வேண்டாம், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணும் போயிடணும். செழிப்படைவதற்கு ஒரு ரகசியம், நீ செழிப்பா இருக்கணுமா, ஒரு ரகசியம். அடுத்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நீ போய் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு, அவனை ரொம்ப விஷ் பண்ணு. கர்த்தர் உங்களை பெருசா ஆசீர்வதிக்கார். தேவன் பார்ப்பார், அடுத்தவனுக்கு கொடுத்துருக்கே இவனுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா, இவனுக்கு கொடுத்தா இவன் இவ்வளவு சந்தோஷப்படுவான்னு உனக்கு கொடுத்துருவார். நீ அவனுக்கு வந்துருச்சான்னு ஏங்க நான் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பேன், எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை போயிருப்பேன், எவ்வளவு பைபிள் படிச்சிருப்பேன், அந்த நாய்க்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர், இந்த நாய்க்கு கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்லுவார், அப்படின்னா இவனுக்கு அடுத்தவனுக்கு கொடுத்தா இவனுக்கு ஆகாதாட்டிருக்கு, அப்படின்னா இவனுக்கு வந்தாலும் இவனுக்கு ஆகாது, கொடுக்காத. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு சந்தோஷம் இல்லையாமா, அடுத்தவனுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷமா இருக்கிறாரு. முதல் சந்தோஷம் எதுக்கு தெரியுமா? நீ பெற்றுக்கொள். 2வது சந்தோஷம் மற்றவனுக்கும் கொடு. அதனால சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நானே இங்க அவன் பாருங்க, சாமுவேல் சொல்றான், நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் சொல்லிட்டு வந்துடுவான். 7:12 வந்துடுவான் மடார்னு. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு, இதுதான் இந்த வரிதான் இன்னைக்கு தலைப்பு செய்தி. ஆமென். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சொல்லுங்க, இம்மட்டும். இங்க பாருங்க, சபைனா என்ன நினைச்சிட்டீங்க? இந்த 4 செவுரா, நானும் நீங்களும் கூட்டமா போய் தான் சபை. இதுல நாங்கள் நேசிக்கிற பழைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஐயா ரொம்ப நன்றி, வாங்க பிரதர். இவங்களெல்லாம் நாங்கள் சிறப்பாக அழைப்பு கொடுத்துருந்தோம், வந்திருந்தாங்க. ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஜெபசிங் ஐயா தெரியுமா? அவர் தமிழ்நாட்டின் பிரஜைங்க, பெரிய பிரஜை அவர். உட்காருங்க ஐயா, ரொம்ப நன்றி, வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு? மிஸ்பாவுக்கும் சேனை நடத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இதற்கு எபினேசர் என்று என்ன பேருங்க? எபினேசர். இன்னைக்கு இந்த சபைக்கு அவர் எபினேசர். இன்னைக்கு இந்த சபைக்கு அவர் எபினேசர். எபினேசர்னா என்ன தெரியுங்களா? முதல்லயே அர்த்தம் வந்துருச்சு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எபினேசர்னா என்னங்க? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், இதான் எபினேசர். அப்ப இன்றைக்கு வரைக்கும் 12 ஆண்டு கர்த்தர் எங்களுக்குன்னா யாருங்க? நமக்கு தான். என் ஒரு கை தட்டி சத்தம் வராது, நீங்களும் இருந்தாதான் நமக்கு. கர்த்தர் என்னவா இருந்தாரு? 12 ஆண்டுகள் எபினேசர். என்ன பாட்டுப்பா? எபினேசரே எபினேசரே. சூப்பர், எல்லாம் பாடுறாங்க பாருங்க. ஆமென். எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமை
ஹல்லேலூயா. அவர் எபினேசர், அவர் எபினேசர். எத்தனையோ தடைகளிலும் கர்த்தர் 12 ஆண்டுகள், கரெக்டா 2014. ஆக்சுவலி நான் சிவில் இன்ஜினியரிங் பில்டிங்கெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன். 2014 ஜனவரியில் வந்து நான் கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர்கிட்ட ஒரு 2 பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் சுவிசேஷகன். ஃப்ரைடே ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு கூட்டமே நிற்கும். ப்ரேயர் நடத்துவோம். வெளியவே போக மாட்டேன் வேலைக்கெல்லாம். கரெக்டாக வெள்ளிக்கிழமை நடந்துகிட்டே இருக்குது. பார்த்தாரு, வீடியோவில் பார்த்த மாதிரி தான். எப்படியோ எங்களையெல்லாம் என் மனைவி பைபிள் காலேஜ்லாம் படிக்க வச்சிட்டார். படிக்க வச்சு எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எங்களுக்கு பாஸ்டர் அபிஷேகம் பண்ணிட்டார். என்னத்துக்கோ நடந்தது. எனக்கெல்லாம் யோசனை கிடையாது, நம்ம சபை வைப்போம் வருவோன்னு. அது பாட்டு நடக்குது. கர்த்தர் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தார். நல்ல வருமானம், நல்ல சொந்த வீடு, சொந்த காரு, எல்லாமே சொந்தத்தை கொடுத்துட்டார். எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி உன்னை நான் அழைப்பேன்னாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விருந்து? வேணுங்கிற காரு, வீடு, மனைவி, பிள்ளைகள், பொருள், பொன் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னாரு. ஆர்டர் கொடுங்க, நீ அந்த இதை கட்டாத, நீ ராஜ்யத்தை கட்டுனாரு. ராஜ்யத்தை கட்டுன்னு சொன்னார். அப்போல்லாம் இந்த மரமண்டைக்கு புரியல. என் பிள்ளைகள கல்யாணம் 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 அப்போ அப்போ இப்படி இப்படி அவர் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ முதல்ல என் ஊழியத்தை செய். நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன். அவங்க பையை போட்டுட்டு 10 ரூபா காசுக்கு வீடு வீடாக ஏறி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். நல்ல பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல பிஸ்னஸ் பண்ணினேன் நான். சுவிசேஷ ஊழியத்தோடு 5 பிஸ்னஸ் பண்ணவேன். ஒரே ஆள், ஒன் மேன் ஷோ, நோ ஹெல்ப்பு. எதுலேயுமே யாருமே எனக்கு ஹெல்ப் கிடையாது. நானே தான் எல்லாத்துலேயும் ஓடுவேன், பிடிப்பேன், எல்லாம் பண்ணினவன். நிறையா நஷ்டத்தை பார்த்துவேன், லாபத்தையும் பார்த்தவேன். கம்பெனி மூடினேன், கம்பெனி திறப்பேன், என்னெல்லாம் செய்யணுமோ செய்வேன். ஒன்றும் நிகர் இல்லை. ஹார்ட் ஒர்க்கர் நான். நிறைய வேலை செய்வேன். கர்த்தர் 2014 பார்த்தார். என்னை எல்லாம் பூரண நிறைவுக்குள்ளே வந்துட்டார். அந்த நிறைவுக்குள்ளே வந்தவர் என்ன பண்ணாதீங்களா? முதல் எனக்கு நடந்த அதிசயம் என்ன தெரியுங்களா? பேங்க்கில் இருந்த 22 லட்சம் ரூபா கடன். அந்த 22 லட்சம் ரூபா கடனுக்காக பேங்க், நான் வாங்கினது எத்தனை? 2.5 லட்சம். வட்டி என்ன பண்ணிடுச்சு? 22 லட்சம். அதுக்காக நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டா அந்த சொத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னால் பணம் கட்ட முடியாது, எடுத்துக்கோன்ட்டு. முதல் அதிசயம் என் குடும்பத்தில். ஆண்டவரை நான் நேசித்ததுக்கப்புறம் அவமானம், வெட்கம், பல வருடங்கள் போலீஸ் கேஸு, கோர்ட்டு. ஏன் கேட்குறீங்க? சொல்லுன்னா துயர். அப்போல்லாம் ரிங் ஃபோன் தான், மொபைல் இல்லை. ரிங் ஃபோன் அடித்தாலே சாவு மணியாட்டம் இருக்கும். நடுங்கி போயிடுவேன். வேதனையும் துக்கம்தான் என்னை சூழ்ந்து நின்னது. இந்த பயத்தில் அந்த இடத்த எடுத்துக்குங்கிற பேங்க் மேனேஜர்கிட்ட. அவன் பாருங்க எடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் கட்டுங்கன்ட்டு கிடக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஓடிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் விடாமல் இருந்தேன். நீங்கள் டிவியில் பார்த்த மாதிரி ஜெபத்தை விடலை. எவ்வளவு கஷ்டம் இருந்தது. ஆனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் நடத்துவோம். நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரு. என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நாங்கள் நைட் சாப்பாடு ஜபத்துக்கு அப்புறம் தான் சாப்பாடு. அப்படி தான் பிள்ளைகளை வளர்த்தணும். நாங்களும் இருந்தோம், கடினமாக இருந்தோம். எந்த வித வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட்டு, சினிமா எதுவுமே என் குடும்பத்தில் இல்லை. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். சினிமா போகிறது இருந்தோம். நாங்கள் ஆர்சியாக இருக்கும்போது எல்லாம் ஆஃப். கர்த்தரை மாத்திரம் தெய்வமாய் கொண்டு இருந்தோம். அதிசயம் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். இதில் எத்தனை பேர் கடன்காரங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, உன் கடன் எல்லாம் மாறப்போகுது. உன் கடன் எல்லாம் மாறப்போகுது. இந்த 13ஆம் ஆண்டு சபைனா என்ன நினைச்சீங்க? நீங்கள் தான் சபை. 13ஆம் ஆண்டு நீங்கள் தான் 13ஆம் ஆண்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த 13ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை கடனே இல்லாதவர்களை மாற்ற போகிறார். இன்னும் சொல்லட்டுமா? நிறைய பொன்பொருள் வாங்குவீங்க. You will purchase so many golds. பொன்னும் பொருளும் நிறைய வாங்குவீங்க. இந்த சகோதரி சொன்ன மாதிரி டைமண்ட் வாங்குவீங்கன்னு. அதே மாதிரி தான் எங்கள் பிளஸ்ஸிக்கும் அப்படிதான். ஒரு தடவை சொன்னேன், பிளஸ்ஸி உனக்கு டைமண்ட் வரப்போகுதுங்க. அடுத்த நாள் மோதிரம் போட்டு இன்னைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிப்பாட்டில் சபையை நடத்தினார்.
அவ்வளவு வேதனை. திடீர்னு டெல்லியிலேருந்து ஒரு மேனேஜர் வந்தாருங்க. வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது. அவர் திடீர்னு சொல்கிறாரு, நீங்கள் கடவுளுக்கு பயந்தவருன்னாரு. என்னமோ நெத்தியில் எழுதி வச்ச மாதிரி. பேங்க் மேனேஜரில் நீங்கள் கடவுளுக்கு பயந்தவர், நீங்கள் கடனை கட்டாமல் உங்களால் தூங்க முடியாதுனாரு. ஒரு ரூபாயும் கூட நான் எப்படியா கடன் கட்டுவேன்னாரு. ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு தடவை ஒரே ஒரு வாட்ச் சொல்கிறார், நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் நம்புறீங்களான்னாரு. மனசுக்குள்ளே என்ன தெரியுங்களா, நடந்தால் அது அற்புதமாக இருக்கணும், வேற என்ன இருக்க முடியும்? இல்லை நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க, 22 லட்சம் ரூபா கடனில் ஒரு 2 லட்சம் தண்ணிட்டு 20 லட்சம் கட்டும்பீங்க, அதுக்கு நான் எங்கே போவேன் சார்? எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒன்று சொன்னார், நான் ஒன்று சொல்லுவேன், 10 மணிக்குள்ளே அது நான் நாளைக்கு 10 மணிக்கு நான் ஃப்ளைட் ஏறுறேன் டெல்லி, அதுக்குள்ளே நான் சொன்னேன் நீங்கள் செஞ்சிருவீங்களான்னாரு. பார்ப்போம். அவர் சொன்னார் 4.5 லட்சம் கட்டுங்க போகுதுன்ட்டார். எங்கேருந்து? 22 லட்சத்திலிருந்து 4 லட்சம் கட்டு போகுதுங்கிறாரு. முதல் அற்புதம் என் வாழ்க்கையில், ஜபத்தில் கிடைச்ச முதல் விடுதலை. 4 லட்சம் போயினார். நம்பவே இல்லை, கண்ணாமொழி திருகிடுச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், நாளைக்கு 10 மணிக்கு கொண்டு வந்து 1 லட்சம் கட்டிட்டீங்கன்னா நான் சாங்ஷன் பண்ணிட்டு போயிடுறேங்கிறார். இப்போ நாளைக்கு 1 லட்சம், அதுதான் ஆப்பு. இப்போ நாளைக்கு 1 லட்சம் நான் எங்கே போவேன்? அன்னைக்கு சாயந்தரம் கூட்டம் எங்கள் சபையில் நடக்குது. நான் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருக்கிறேன். எப்பவுமே நான் உற்சாகமாக இருப்பேன் ஆராதனையில். எங்கள் பாஸ்டர் பார்த்தவர் எல்லாம் முடிஞ்சு கேட்டால், தம்பி என்ன இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? இல்லையே என்ன? இல்லை எனக்கு என்னமோ மனசுக்கு தெரியல. ரொம்ப நேரம் கேட்டால் அப்புறம் சொன்னேன் இந்த விஷயத்தையெல்லாம். சொன்னோன்னே சச்சா இதுக்கு போய் கவலைப்பட்டு காலையில் 10 மணிக்கு வாங்க, நான் 1 லட்ச ரூபா தரேன்ட்டார். இப்போ 1 லட்சம் காலையில் போகிறேன். அந்த 1 லட்சம் கொடுக்குறப்ப நான் கேட்டேன், இந்த 1 லட்சம் எனக்கு திருப்பி தர முடியாது, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ஒரு சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன். அந்த காலேஜுக்கு வந்து இப்போ நிறைய பேர் இப்போ டிராயிங் போடுறதுக்கு 12 லட்சம் கேட்குறாங்க, நான் உனக்கு 9 லட்சம் தரேன், பண்ணி தெரியாண்ணா. சரி என்ன, அதுக்கு இந்த 1 லட்சம் அட்வான்ஸாக கொடுத்துட்டார். இப்போ கடனே இல்லை, தப்பிச்சிட்டையா. காலையில் 10 மணிக்கு கொண்டு 1 லட்சத்தை கொடுத்துட்டேன். 4 லட்ச ரூபா சேங்ஷன் கொடுத்தா பத்திரம், ரைட், ஓகே. இப்போ அது 3 மாதத்தில் கட்டணுமாமா. இப்போ 3 மாதத்தில் கட்டுறதுக்கு நான் எங்கே போவேன்? ரொம்ப நேரம் யோசிச்சேயா, ரொம்ப நேரம் யோசித்தேன். முதல் அற்புதம். அப்போ திடீர்னு எங்கள் மாமனார் சொன்னேன், செட்டிப்பாளையத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குல்ல என்ன. என்னுடைய பெரிய பிள்ளையோடைய ஸ்நேகிதி ஒரு காவியான ஒரு பொண்ணுடைய அப்பா அதே வயசில் தான் ஒரு இடம் வாங்கி போட்டார். இடம் வாங்கல, அவர் ஒரு சீட்டு போட்டார் 30,000 ரூபாயில். நான் 30,000 ரூபாயில் இடம் வாங்கினேன். அவர் அந்த சீட்டு முடிவுக்கு வந்து சீட்டாக என்னமோ ஃபண்டாக என்னமோ அது முடிவுக்கு வரையில் 60,000 ரூபா அவருக்கு வந்திருக்கு. அப்போ அவர் சொன்னார், என் பிள்ளைய காலேஜ் சேர்த்துறதுக்கு எனக்கு 60,000 ரூபா இருக்குன்ட்டார். இப்போ எனக்கு என்ன யோசனை, என் பிள்ளையை நான் எப்படி சேர்த்துவேன்? அது ஒன்று. அது அப்புறம் இப்போ இவர்கிட்ட எங்கள் மாமனார்ட்ட சொல்கிறேன், நம்ம ஒரு இடம் செட்டிப்பாளையத்தில் வச்சுருக்கிறோம்ல, அது என்ன விலைக்கு போகுன்னு போய் பாருங்கள். வாங்குறப்ப 30,000 ரூபா. போய் கேட்டு வர சொல்கிறாரு, அது 4 லட்சம் ரூபாயாமா. உடனே வித்தையா நேராக கொண்டு வந்தேன், பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்தேன், அந்த பத்திரத்தை வாங்கிட்டேன். இப்போ இந்த பத்திரம் இவ்வளவு பாடுபட்டுமே, எத்தனை வருஷம் பேங்க்கில் அவமானம் வைக்கும். அப்படிதான் இது என்ன விலைக்கு போகுதுன்னு பார்க்குறேன், 18 லட்சம் ரூபாய்க்கு அப்போ போகுதுன்னா. சரி, அதை விற்றுட்டு நம்ம கொஞ்சம் வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா நினச்சா இன்றைக்கி வரைக்கும் விற்க முடியல. இன்றைக்கி அந்த இடம் 1.25 கோடி. கர்த்தர் உயர்த்தினார். முதல் அற்புதம். ஒரு கல்லை விற்க விடல, ஒரு மண்ணு கூட தான் விற்க கிடையாது. தேவன் சகலத்தை உயர்த்தினார். ஏதோ பிள்ளைங்க படிப்புக்காவது எதாவது பண்ணலாம், அதுக்கும் விற்க விடல, கையில் காசை கொடுத்தார். பிள்ளைங்க திருமணத்துக்கு எதாவது விற்கணுமா, அதுக்கும் விற்க விடல, கையில் காசு கொடுத்தார். அதுக்கு வச்சிருந்தோம் ஒரு இடத்த, கல்யாணத்துக்கு, அதுக்கு படிக்கும், எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்த தேவன். என்னுடைய வாழ்க்கையில் ஆராதனைனா என்னன்னு தெரிந்து கொண்ட முதல் அற்புதம் அதான். ஏன்னா உங்களோடு நான் மாரடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆராதனைக்கு வா, ஆராதனையில் நில்லு, ஆராதனையில் தூங்கிடாத. நீ எல்லாத்தையும் செஞ்சிருவேன், தூங்கிடுவேன், உட்கார்ந்துக்குவேன், நின்றுக்குவேன், யோசிச்சுக்குவேன். ஆனால் சொல்லுவேன், இன்னும் என் பிரச்சனை முடியல பிரதர். நல்லா தெரிஞ்சவன் நான். நீ சரியா ஆராதிச்சுனா உன் பிரச்சனை முடிஞ்சிருக்கணும். உன் பிரச்சனை முடியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்க, நீ ஆராதிச்சது சரியில்லை. நீ ஆராதனையில் மட்டும் வீராங்கனையா இருந்துட்டீனா, வீரனா இருந்துட்டா, நான் தான் தெளிவா சொல்றேன், உன்னை வேண்டான்னு சொன்ன கம்பெனி முடிஞ்சு போயிடும்.
நீ உன் தெருவில் நீ காலி பண்ணினாக்கா ஊர் ஜனமே உன்னை காலி பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீ அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்ப. கர்த்தரைகளை இம்மட்டும் ஆசீர்வதிச்சார். முதல் அற்புதம், என்னுடைய முதல் ஜெபம், ஆண்டவரே இந்த அவமானத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, அந்த வெட்கத்திலிருந்து என்னை கொண்டு வாங்க வெளியே. யாருக்கிட்ட நிமிர்ந்து நிற்பதில்லை. என்ன வெக்கம், என் இடம்னா போயினா போகுதுன்னு விட்டுருவேன். எனக்கு சாட்சி கையெழுத்து போட்ட எங்களுடைய உறவினருடைய பத்திரமும் அங்கே இருக்கு. அவன் அதையும் விற்பானே, அதான் இப்போ பிரச்சனை எனக்கு. ஆனால் தேவன் என்ன பண்ணார், சகலத்தையும் மீட்டு எனக்கு என்ன உதவி செய்ய கொடுத்தவங்க கையிலையும் நான் திருப்பி கொடுத்துட்டு என் பத்திரத்தையும் எடுத்து நான் ஆனந்த களிப்படைஞ்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் அந்த பேங்க் வழியாக போகும்போது ஒரு 2 நிமிஷமாக அது நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த பேங்க்கில் என் மானத்தை காப்பாற்றிங்க ஆண்டவரே. கர்த்தர் உன்னை விடுவித்தால் நட்டு போகாது, அதுக்கு நீ நன்றி சொல்லணும். பாரு, எப்பெல்லாம் நினைவு கூறுகிறியோ நீ நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் அந்த காந்திபுரம் பக்கம் போனேன்னா இன்னைக்கு அது பஞ்சாப் நேஷனல் பேங்காக மாறிடுச்சு, நெடுங்காடி பேங்க். இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இங்கிருந்து தானே என் பத்திரத்தை மீட்டிங்க. என் வாழ்க்கை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? அந்த பேங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் என் பத்திரத்தை வாங்கினேன். இன்றைக்கி அந்த பத்திரத்தில் தான் கர்த்தர் பெரிய பில்டிங்கை கட்ட சொல்லி கட்டி இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 1.25 1.5 கோடிக்குள்ளே போகும்போதுக்கு கர்த்தர் உயர்த்தினார். முதல் ஜெபம், முதல் ஜெபம். இன்றைக்கி நீ எதில் நீ ஆழமாக இருக்க? எதுலேயுமே ஆழமாக இல்லையே. இன்றைக்கி 10 தடவை பேசுவேன், நாளைக்கு இன்னொன்று கேட்பேன், நாளைக்கு இன்னொன்று கேட்பேன், முதல்ல கேட்டது மறந்துடுவேன். ஒரு ஜெபத்தில் ஒரு விண்ணப்பத்தில் ஆழமாக இருந்துட்டீங்கன்னு வைங்க, அந்த விண்ணப்பம் நிறைவேறாமல் போகாது ஒன்று. ஆனால் விண்ணப்பத்தில் நான் சொல்கிறேன், விண்ணப்பமே அவசியம் இல்லை. நீ நல்லா ஆராதிச்சிரு. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் கெஞ்சி கேட்கறது, நீ நல்லா ஆராதிச்சிரு. உனக்கு என்ன வேணும் என்று தீர்மானிக்கிற தேவன். என் பிள்ளைக்கு என்ன இருந்தால் நல்லா இருக்கும் சார், என்கிட்ட காசே இல்லை, ஒரு கார் வாங்க ஆசை, ஒரு MA 800 ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தில் வாங்கலான்னு தான் போனேன். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளை இந்த கார் எடுத்து தானே நீ பைபிள் பிரசங்கம் பண்ண போவ, அப்போ எனக்கு தான்டா கேவலம்னு சொல்லி 4th கார் வாங்கடான்னு சொல்லி வாங்கி கொடுத்தார். அதெல்லாம் சாட்சிங்க. நான் அந்த 2.5 லட்ச ரூபா காருக்கு கையெழுத்து போட பேப்பரில் உட்காந்து, அப்போ மேரிடா இல்லை, அப்போ கையெழுத்து போட உட்கார்ந்தேன். நினைவு இருக்கா? நீங்கள் வந்திருந்தீங்க. கையெழுத்து போட உட்கார்ந்துருக்கேன், ஷோரூமில் போய் உட்கார்ந்துருக்கிறேன். தேவன் அதாவது அவன் சொல்கிறான், எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. காரு ஹுண்டாயா i10 கையெழுத்து போடுறேன். தேவன் கையெழுத்து போடாதேங்கிறாரு. ராத்திரி 10 மணிக்கு கையெழுத்து போடாதேங்கிறாரு. எனக்கு என்னடா நாய் போச்சு, இவங்கெல்லாம் என் மனைவி, எங்கள் மாமனார், என் பிள்ளைங்க 2 உட்காந்துருக்குதுங்க. பேனாவை அங்கே வச்சுட்டு அவனா விடமாட்டேங்கிறான். சார் கடை சாத்திரன்னு, சார் கடை சாத்திரா, அது கொஞ்சம் போறீங்க அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு வெளியே ஒரு பஸ் ஸ்டாண்டு கருகும்னு இருட்டு, அங்கே வந்து உட்காந்துட்டேன். என் மனைவியில் அங்கேயே உட்காருங்கன்ட்டு நான் போயிட்டேன். வெளியே போய் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஏன் ஆண்டவரேங்கிற, சடார்னு அந்த ஃபோர்டு ஷோரூமுக்கு போ அப்படின்னாரு. ஃபோர்டு ஷோரூமா? மணி 10 ஆச்சு ஆண்டவரே, நீ புறப்படுறாங்கிறாரு. உடனே வந்தேன். சார் கோச்சுக்காதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அவன் சரி சார், ஏன்னா 1 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டானே காரை பற்றி. அவன் உஸ்ஸுன்னா, அப்புறம் சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க, நாங்கள் வேணால் மூடலை வெயிட் பண்ணுறோன்னா. இங்கிருந்து மட்டார்னு ஆட்டோவை பிடிச்சி 2 ஆட்டோ ஓடு. எங்கே பிளமேடு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடு, வேகமாக ஓடி போனால் அப்போ தான் கடை சாத்த உட்காந்துருக்கான். அவன் என்னமா சொன்னான், நான் எதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாமேன்னு உட்கார்ந்தேன் சாருங்கிறான். நல்லா இரு. நேராக போனோடனே இந்த போட்டுக்கார் முடிஞ்சது. 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்ச கார் 7 லட்ச ரூபாய்க்கு நான் ஓகே பண்ணிட்டேன். அங்கே கையெழுத்து போட்டு இப்போ அப்படின்னு ஓகே கையெழுத்து போட்டோம். இமீடியட்டாக போட்டுக்கார். அப்போ தான் நான் சொன்னேன், அவருக்கு அதில் போகிறதுக்கு பிடிக்கல. இப்போ தீர்மானம் யார் எடுத்தா, நானா அவரா? சொல்லியா, அவர் எடுத்தாரு. என் பிள்ளை எதுல போகணும். நாங்க முதல் ஒரு மீட்டிங் நடந்தோம். 2வது விண்ணப்பம், ஆண்டவரே உங்க கூட்டத்தை நான் நடத்தணும். சீராபாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். 1 லட்சம் ரூபா செலவு முழுவதும் என் கையிலிருந்து நான் போட்டேன்.
அப்போ நானும் என் மனைவி காரில் போகும்போது கர்த்தர் என்னன்னு சொல்கிறார், நீ இப்படி போகணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் உடனே என் மனைவி சொன்னேன், பாரு நம்ம இப்படி போகணும்னு அவர் ஆசைப்பட்டாராம்மா. ஒரு கூட்டத்துக்கு நீ எப்படி போகணும்னு ஆசைப்பட்டேன்னு அவர் சொல்கிறார். தீர்மானம் தேவனுடையது. நீ ஒன்றுத்துக்கு விண்ணப்ப வைக்காது, ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும். வாலிப பிள்ளைகள் அஜித் மாதிரி வேணும், அவனை மாதிரி வேணும், விஜய் மாதிரி. கர்த்தருடைய தீர்மானத்தை ஒப்பு கொடுத்துரு. ரெண்டாவது விண்ணப்பம், நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், காணிக்கை வழக்கமாக எடுப்பாங்க, நம்ம எடுத்துடலாமான்னார். சரி எடுங்கன்ட்டேன். உடனே ஒரு பக்கெட்டில் எடுத்துட்டு மொத்தம் எவ்வளோ தெரியுமா வந்துச்சு? 300 பேருக்கு வந்து 1000 ரூபா தான் வந்துச்சு. தலைக்கடை 3 ரூபாயை போட்டானுங்க சீராபாளையத்தில். 3 நாள் மத்தியானம் 3 நேரம் மதியானம் சாப்பாடு, காலை சாப்பாடு, தங்கிறதுக்கு இடம் எல்லாம் கொடுத்து பண்ணால் 3 நாளைக்கு காணிக்கை எவ்வளோ தெரியுங்களா? 1000 ரூபா. அப்பவும் நான் துக்கப்படலையே, மனநிறைவோடு வந்தோம். உடனடியாக 6 மாதத்தில் இன்னொரு கூட்டத்தை ரெடி பண்ணணும். கூட்டமாக கூட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் நான் 1 பைசா போடல. ஆண்டவர் சொன்னார், நீ நடத்து. நாங்கள் திரும்பவும் நடத்தினோம். அர்த்த ஹாலு இன்னும் 2-3 கூட்டங்களை நடத்தினோம். அந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டதை பார்த்துட்டு ஜனங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கூட்டத்துக்கு காசு அங்கிருந்து வந்துருச்சு. கூட்டத்தை நடத்தினோம். ஹல்லேலூயா. இது 2வது அற்புதம். கடந்த வருடத்தில் எனக்கு செய்த தேவன் நன்மையாக செய்தார். 2014 அவர் என்னுடைய ஊழியத்தை பார்த்தார். அவர் என்னை முழு ஊழியத்துக்கு வாங்கி கூப்பிட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒண்டிப்புதூரில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா பில்டிங் கட்டுறேன். அந்த பில்டிங்கை கட்டி பாதி தான் நடந்திருக்கும். அதுக்குள்ளே இங்கே சபையை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோடனே அங்கே இருக்கிற வேலையை முழிச்சு கொடுத்து போட்டு 2017 முடிஞ்சுது. அதோடு எல்லாம் மொத்தம் 3 பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணேன். எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் வந்துச்சு, நாங்கள் எடுக்கலை. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். நான் கேட்டேன், ஏதாவது பில்டிங் தரீங்களான்னு. ராஜ்யத்தை மட்டும் கட்டி பில்டிங் கட்டாதன்ட்டார். அதோட தேவராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்தோம். என்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, அவங்க பையனை படிப்பு வர மாட்டேங்குதான். எப்படி படிப்பு வர மாட்டேங்குது தம்பி, அடுத்து எங்கே வேலைக்கு போக மாட்டேங்குது நாய். அப்புறம் அப்படின்னா ஊழியத்துக்கு வச்சுக்கங்க நினச்சி. இப்போ அந்த அம்மா என்ன நினச்சதுன்னு தெரியல. மீட்டிங்கில் வந்து கேட்குது, அவனுக்கு படிப்பு வரல, சரி வேலைக்கு போனால் வேலைக்கும் போக மாட்டேங்குது, சரி என்ன பண்ணலான்னா ஊழியத்துக்கு வச்சுக்க நினச்சான். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வக்கெல்லாம் வந்து கர்த்தர் ஒரு நாள் செய்யலை. நாங்கள் ஊழியத்துக்கு போதக ஊழியத்துக்கு நான் வர்ற ஐடியாவே இல்லை. சுவிசேஷ ஊழியம் நடத்திட்டு அப்படியே பில்டிங் கட்டிட்டு போயிட்டுக்கலான்னு நினச்சேன். அவர் தான் என்னை இழுத்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் கேட்டேன், எல்லாம் பையை போட்டுட்டு 10 ரூபா காணிக்கை கிடைக்குமான்ட்டு போயிட்டுருக்காங்களா ஆண்டவரே? நான் 2 பொட்டை பிள்ளைகளை வச்சுட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்பு உள்ளவன், நான் இப்படி போகலாமா? ஆண்டவர் சொன்னார், நான் அவங்கள அழைக்கலை, உன்னை நான் அழைச்சேன். அழைத்த தெய்வம் எப்பவுமே ஒன்று தெரியுங்க, ஊழியத்துக்கு ஒருத்தர் அழைக்கிறாருன்னா அவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? சகலத்தை உனக்கு கொடுத்துட்டு தான் உன்னை அழைப்பார். அதான் பைபிள் சொல்லுது, விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி உன்னை அழைப்பேன்ட்டார். உனக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு உன்னை என்ன பண்ணுவேன்? அழைப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு கெஞ்சுறானுங்கிறாரா? நீங்கள் வந்துட்டு பிச்சை எடுங்கிறாரா? நெவர். 12 ஆண்டுகளும் கர்த்தர் பரிபூரணத்தை செய்தார், நிறைவை செய்த தேவன். இப்பவும் நான் கேட்குறேன், எனக்கு ஒரு சொந்த பில்டிங்கை கொடுங்க ஆண்டவரே. பொறுமையாக இருக்கார், அவசரப்படாது. இதுக்கு என்ன வாடகை? 30,000 ரூபா. 30,000 ரூபா வாடகை. நான் ஒரு பாஸ்டர் அசோசியேஷனில் சொன்னேன். அவர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? வச்சு மாதத்துக்கு 4 நாள் தான் சார். நாங்கள் குடியிருக்கிற வீடு 14,000 ரூபா. என் காருக்கு வண்டி சர்ச்சுக்கு ஒரு வேன் வாங்கி கொடுத்துருக்காரு ஆண்டவர். நான் வெறும் மேனேஜர் தான். சர்ச்சுக்கு ஒரு வேன், புது வேனு 8 லட்சம் ரூபா. 2 வண்டிக்கு எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்காரு. 2 வண்டிக்கு மாதம் 10,000 ரூபா பெட்ரோலுக்கு. மாதத்துக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்.
கொடுக்குறோம் இல்லை, கொடுக்குறாரு. ஒன்றும் நமக்கு தெரியாது. கண்ணை கட்டிக்க வேண்டியதான், ப்ரோக்ராம் மட்டும் போடுறது நம்ம வேலை. எனக்கு மட்டுமா சொல்லுங்க, எனக்கு மட்டுமா சொல்லுங்களேன், எங்களுக்கும் தாங்க. நீங்க நிறைவான பலனை அடைந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் ஆசைப்படுறார். அவருக்கு ஒரு நாள் உங்களை இப்படி விட்டு பார்க்குற ஆசை அவருக்கு கிடையாது. உங்க மன விருப்பம் என்னவோ சொன்னாரா இல்லையா? பிலிப்பியர் 2:13 என்ன சொன்னாருங்க? அவர் தம்முடைய விருப்பத்தையும் செய்யும் உங்களுக்குள்ள வைக்கிறவராயிருக்கிறார். சார், நீ ஒரு கம்பெனியில் என் பிள்ளை வேலைக்கு போனால் அந்த கம்பெனியில் அவன் வந்து ஜெனரல் மேனேஜராக தான் இருக்கணும், அவன் வேலை செய்கிறவனா இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கிறிஸ்தவன் மாதிரி, கிறிஸ்தவன் ஒரு மாடல். இது திராவிட மாடல் இல்லை, இல்லை சோபா மாடல் இல்லை, இது கிறிஸ்தவ மாடல். உன்னை எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். உன்னை கொண்டு அடுத்தவன் எப்படி ரட்சிக்கப்படணும்னு தெரியும். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாருங்கிற மாதிரி தான். 12 ஆண்டுகள் எங்களை காத்தார். இப்போ என்ன நடக்குது? இப்பவும் கர்த்தர் எங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே, அல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க ஏசாய புஸ்தகம் 41 அதிகாரம் 10 ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 13ஆம் ஆண்டு துவக்கம். நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன். சார், போட்டுக்குள்ளே ஏசு இருக்காருங்க, வெளியே புயலுங்க, அடித்து நிறுத்துது. நீங்கள் அந்த வேதத்தை போய் படித்து பாருங்க. ஏசு கிறிஸ்து தலையணையை வைத்து தூங்கினாராமா. படகு அந்த ஆட்டம் கட்டிட்டு கிடக்குது புயல்ல. இவர் தலைகாணி வேற தலை குறித்து படுத்து தூங்கிட்டு இருக்கார். வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிவது உமக்கு பிரியமா? எவ்வளவு நாள் அற்ப விசுவாசிகளே, எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினால் அது என்ன பண்ணுச்சு? அடங்கியது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் இப்போ இஸ்ரேல் போயிருந்தேன், நானும் என் மனைவி போயிருந்தோம். அந்த என்ன கடல் அது? அதில் நாங்கள் படகுல பயணம் பண்ணோம். அங்கே அந்த படகோட்டி எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கதையை தான். என்னைக்கு ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரோ அன்னைக்கு நின்ன புயல் தான் இந்த கடலை நிம்மதிக்கு புயலே கிடையாதான். அன்னைக்கு நின்ன புயல் இன்னைக்கு வரைக்கும் இல்லையாமா. எப்படி பாருங்க, நாங்களாம் ஆச்சரியமாக பார்த்தோம். அதில் தான் படகு போகுது, அதில் தான் இயேசு நடந்தார். அல்லேலூயா. அங்கே கர்த்தர், இங்கே புயல் இருந்தது பிரச்சனை இல்லை, இயேசு இல்லாமல் இருந்தா தான் பிரச்சனை. புயல் வரட்டுங்க, அவர் தான் சொல்றாரு, எல்லா உலகத்திலே உபத்திரமும் உண்டு, ஆனாலும் நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். இருக்குன்னு சொன்னார் தவிர வரவே வராதுன்னு சொல்லல. பிரச்சனை இருக்கும், பிரச்சனையே வராதுன்னு அவர் சொல்ல. அது என்ன வேணா இருக்கும், ஆனால் நான் இல்லாமல் இருந்தாதான்டா பிரச்சனை. அவர் இல்லாமல் இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை. நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் பூர்ண ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, சத்தியத்தை வாங்குங்க, சபையை வாங்காதீங்க, சத்தியத்தை வாங்குங்க. உணவு போஷிக்கிற சொன்னாரா இல்லைங்களா? உன்னுடைய தசம பாகத்தை எங்க கொண்டு வர சொன்னாரு? பண்டக சாலைக்கு. என்ன பண்டக சாலை? வேத வசனமாகிய பண்டம், சாப்பாடு. உனக்கு போஷித்து உன்னை உயிர்ப்பிக்கிற சபை எதுவோ அங்கதான் உனக்கு சபை. ஒரு வரி சொல்றாரு பாருங்க, உனக்கு ஏற்ற, அதாவது எனக்கு ஏற்ற போதகரை உனக்கு வைப்பேன்கிறார். உங்களுக்கு ஏற்ற இல்லை, அவருக்கு ஏற்ற. உனக்கு யார் போதகனா இருக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. காத்திரு, பொறுத்திரு, அவசரப்படாத.
நீ உயர வேண்டிய நேரத்தை நீ வீண் பண்ணிட்ட. ஹல்லேலூயா. கர்த்தர் சில பேருக்கு வச்சிருப்பார் வெளிப்பாட்ட, நீ போ நீ போகாதன்னு. ஹல்லேலூயா. சரி, ஏன்னா நேரம் அவங்களுக்கும் நான் கொடுக்கலாம். மூன்றாவதாக, முதல்ல இனியும் நடத்துவார் கடந்த காலம், இல்லை சாரி, இதுவரை எங்களை நடத்தினார் கடந்த காலம், நிகழ்காலம் எங்களை இனியும் நடத்துவார், இப்பொழுதும் நடத்துவார், மூன்றாவது இனிமேலும் நடத்துவார். எங்க எதிர்காலம் பிரகாசிக்குங்கிறாருங்க. ஏசாயா 46:4 வேகமா. ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் ஆமென் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்ப இனி எதிர்காலம் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். எதிர்காலத்தில் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதோடு ஆத்துமாக்களின் நிறைவு எங்களுக்கு தந்து எங்களை போஷிப்பார். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்கள் வைப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப சொல்றாரு அவரு, இந்த சபைக்குள்ள கால் வைத்து இருக்கிற கால் எடுத்து நீ உள்ள வச்சாலே நீ விடுதலை தான். உன்னை கர்த்தர் நிறைவான பலன்ல ஆசீர்வதிப்பார். உன் எண்ணங்களை சிந்தங்களை அறிந்த தேவன், தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்ட தேவன், நீ எங்க போனா உனக்கு விடுதலைன்னு அவர் முன்குறித்த தேவன். நீ முடிவு பண்ணி போனா நீ கீழே தான் போவ. கர்த்தருடைய முடிவுக்கு விடு. நல்லதானாலும் கெட்டதாலும் கர்த்தர் உன்னுடைய நினைவில் என்ன வைத்திருக்காரோ அந்த முடிவுக்கு நில்லு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். சுகமாவீர்கள். ஒரு நோய் நொடி உண்மையில என் மேல கை வைக்க அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் வியாபாரங்கள் பெருகும். நீ யாரெல்லாம் நீங்க கான்ட்ராக்டா இருக்கட்டும், பிசினஸ் ஆகட்டும், எதா இருந்தாலும் சரி, இந்த 2013ஆம் ஆண்டுல கர்த்தர் ஒரு நிறைவான பலனை தருவார். புதிய புதிய ஆர்டர்கள் வரும். அந்த ஆர்டர்களை செஞ்சு முடிப்பது எப்படின்னு நீ திணறிட்டு நிற்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆர்டர்களை குவிப்பார். கடனா இனி கடனாளியாவே இருக்க மாட்டேன். உன் கடன்களை எல்லாம் பரிபூர்ணமாய் முடித்து கொடுப்பார். உனக்கும் கணவனுக்கு ஒரு சமரச அன்பு இல்லையா? கர்த்தர் சொல்ற 13ஆம் ஆண்டுல உன்னை நிறைவாய் பலனை கொடுத்து உன்னையும் உன் கணவனையும் நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்படியா, இசைந்து இருக்கும்படியா, இசைந்து வாழும்படியா நான் உன்னை செய்வேன். பிள்ளை பேற்றினால் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்க குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குழந்தைகள் உலகத்துக்கே நற்செய்தியா இருப்பாங்க. உங்க குழந்தைகள் உலகத்துக்கே நற்செய்தியா இருப்பாங்க. இன்னைக்கு சொல்றார், இப்ப சொல்றார், வேலை செய்யற ஸ்தலத்துல நீங்க ஒரு உயர்வை பார்க்க போறீங்க. அந்த உயர்வு நீ எதிர்பார்க்காத ஒரு உயர்வு, எதிர்பார்க்காத ஒரு முடிவு. உன்னை கூப்பிட்டு ஒரு நற்செய்தி சொல்ல போகுது. உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறோம், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறோம், வரப்போகுது ஒரு செய்தி. கையை தட்டு, சந்தோஷமா கையை தட்டு. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். தேவ ஆவி உங்களை வழிநடத்தும். உங்களுடைய குறிக்கோள்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்ல நினைவுகளை அறிந்த தேவன், உங்க நல்ல நினைவுகளை அறிந்த தேவன் கர்த்தர் சகலத்தை மாற்றுவார். ஒன்றுக்கும் குறைபட்டு போக மாட்டீங்க. கிழக்கிலும் மேற்கிலிருந்து நன்மைகள் வரும். பரத்திலிருந்து வரும், பரத்திலிருந்து வரும். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். வேத வசனத்தை மறந்து போகாத. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அதனால்தான் அவர் சொன்னார், ஒரு கல்லை நட்டி சொல்றாரு, இந்த கல் எதுக்கு? சாட்சி, நினைவு. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்ற சாட்சி அவங்க நட்டான். கல்ல நட்டிட்டு சொல்றான், இந்த இடம் எபினேசர். என்ன இதுவரை நடத்தினவர். நான் சொல்றேன், இந்த 13ஆம் ஆண்டு அவர் இப்ப எபினேசர் அல்ல, யெகோவா ஈரே. இந்த 13ஆம் ஆண்டு இனி வரக்கூடிய காலம் அவர் எபினேசர் அல்ல. எபினேசர் 12 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இனி 13ஆம் ஆண்டு அது யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கையை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.